அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு ஒரு கதை நடந்த ஒரு கதை உங்கள்கிட்ட இது அப்படியே உண்மை கதை சொல்கிறேங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை பாபாவோட நாள். என்னன்னாங்க, என்னோடய மகளுக்கு வந்து தம்பி தான் சித்தப்பார மகன் வந்து பொண்ணு கேட்குறாங்க. பொண்ணு கேட்ட உடனே சரின்ட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. பவுனை பற்றி பேசுகிறாங்க. பவுனை பற்றி பேசுகிறதும் என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் பங்காளி வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 10 பவுனு தான் போட முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குற கணக்கு வந்து 20 பவுனு. சரின்ட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நாங்கள் ஒத்துக்கிட்டு அப்புறம் வந்து தோசையெல்லாம் நாங்கள் ஜாதகமாக தோசையமாக எதுவுமே போய் பார்க்கல. நான் பூ போட்டு தாங்க கேட்டேன். ஐயனார் எல்லா சாமியுமே இருக்காங்க. நான் பூ போட்டு கேட்டேன். ஒத்த கொடுத்தாங்க. பூ போட்டு கேட்டேன். ஒத்த கொடுத்ததும் கல்யாணத்துக்கு வந்து எல்லா தினம் பத்திரிக்கை அடிக்காத எல்லாத்துலேயுமே வாய் சொல்லுதாங்க சொல்கிறோம். வாய் சொல்லி எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறோம். யாருமே வரல. என் கட்டின புருஷன் கூட வரல கல்யாணத்துக்கு. இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, இது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும், சொல்லாட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல. என்னோடய மகளுக்கு வந்து கல்யாணம், சரிங்களா? பொண்ணெல்லாம் அனுப்பி விட்டாச்சு. எல்லாத்துலேயும் போய் சொல்கிறேன், யாருமே வரலங்க. ஒரு எனக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் என்னோடய பிள்ளை, என் மகன், என் மாமியார், எங்கள் அம்மா, எங்கள் குடும்பத்தில் அங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கள் மாப்பிள்ளை இங்கே எங்கள் வீட்டு சைட்லேருந்து யாருமே பங்காளி ஒருத்த கூட வரலங்க. இவன் என்ன பண்ணுறா பார்க்குன்னு சொல்லிட்டு பாத பூஜை நான் ஒண்டி தாங்க பண்ணினேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் முன்னாடி வேற ஒருத்தவங்க பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, என் நாத்தனார் தான் பண்ணணும்னு சொல்லி நான் ஒண்டி தான் பண்ணினேன். என் பொண்ணு இதை தான் போட்டேன். 7 தலைமுறை உருவாக்குறது இதுதான் நான் போட்டேன், சரிங்களா? நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், சரிங்களா? என்னோடய பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே இதுதான். நாங்கள் என்ன இருந்தாலும் நான் இது தான் போட்டு இது உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நான் எதுவுமே இறங்குவேன். அப்படி என் பிள்ளைய நான் ஒண்டி தான் போயிட்டு பாத பூஜை நான் ஒண்டி பண்ணிக்கிட்டு, என் புருஷன் கூட அவளை வீட்டில் வந்து குட்டி போத. ஏன்னா கல்யாணம் வந்து பிடிக்காத மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாருமே வரல. பங்காளி ஒருத்தம் கூட வரல. நான் ஒண்டி கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்றைக்கி அது தலைமுறையை உருவாக்கி அது இன்றைக்கி செகசோதியாக சிறப்பாக வாழுது. ஒரு மனிதனுக்கு என்னங்க வேணும்? நம்ம சொல்கிற வாக்கு வந்து பலிக்கணும், சரிங்களா? வேறு ஒன்றுமே வேணாங்க. நம்ம வாக்கு பலிக்கணும். என் பிள்ளைய நான் போனேன், கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது இன்றைக்கி ரதமாக வந்து அவள் அளவு போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு இடையில. அது இப்போ வந்து எல்லாத்தையுமே நமக்கெல்லாம் ஃபோனே அடிக்காது. அது வாழ்க்கை அது சிறப்பாக பண்ணுது. நமக்கு என்னங்க வேணும்? அவங்க தலைமுறை, அவங்க வாழ்க்கை, அவங்க லைஃப், அவங்கள பார்த்தா போதும். நம்மளை பார்க்கணும், நம்மள்ட்ட பேசணும், அந்த அவசியம் நமக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளை நல்லா இருக்குடா, அவள் பொழப்பை பார்த்துப்பா, நமக்கு அதுதான் வேணும். வேறு எதுவுமே தேவையில்லை, சரிங்களா? இப்போ உங்களுக்காட்டி நான் பூ போட்டு கேட்குறேன். இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்கள் பிரச்சனை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஒத்த குடிச்சுன்னா உங்கள் பிரச்சனை சீக்கிரம் முடிய போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஆனால் ஒத்த கொடுக்கணுங்க. ரெட்டை கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகும். அதை திருப்பி மறுபடியும் வந்து இது பண்ணணும், சரிங்களா? அது வந்து ரெட்டை கொடுத்துன்னா வந்து சீக்கிரம் நடக்காது, கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஒத்த குடிச்சுன்னா உடனே ஜெயம், உடனே வெற்றி. எடுத்தவொடனே ஒத்த கொடுங்கப்பா. எல்லாரோட பிரச்சனையும் முடியணும், எடுத்தவொடனே ஒத்த கொடுங்க. எல்லா பிரச்சனையும் முடியணும், எடுத்தவொடனே ஒத்த கொடுங்க. இங்கே பாருங்க, 2 உங்கள் பிரச்சனை இன்றைக்கி விழாக்கிழமை எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடியுதுங்க. 9 கரெக்டாக வந்து 9 தான், 9 இலை தான். 2 2 8 இது 1 9 இலை தான் உங்கள் பிரச்சனை. ஏங்க இது வந்து அத்தனையும் சத்தியங்க. இன்றைக்கி இதுதாங்க என்னோட 24 வருஷம் லைஃபு, 24 வருஷம் வாழ்க்கை. என்னை இது தான் காத்துக்கிட்டு வருது. நான் இதை நம்பி தான் எங்கே எது செய்ய போனாலும் நான் பூ போட்டு கேட்டுட்டு தான் போவேன், சரிங்களா? அது இடையில போய் நான் எங்கேயும் போய் மாட்டிக்கிற மாட்டேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது எல்லாரும் பாருங்கள், உங்களுக்காட்டி பார்த்தது எடுத்தவொன்னே ஒத்த தான் கொடுத்துருக்கு. நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ இது அத்தனையும் வெற்றி, சத்தியம், ஜெயம்.